ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. மே மாதம் 12ஆம் தேதி அக்ஷயா 651 ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வின்வின் 769, அதாவது இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது திங்கக்கிழமை அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துக்கலாம் நண்பர்களே. அக்ஷயா பார்த்திங்கன்னா 85-77, அதுக்கு முன்னாடி நாள் காருண்யா 87-30, அதில் 8க்கு 8 இறங்கி 7க்கு 5 பவரில், 3க்கு 7 பவரில், 0க்கு 7 பவரில் அப்படிங்கிற மாதிரி 3 போர்டும் பவர் நம்பரில் வாய்ப்புகள் வெற்றி அப்படிங்கிற மாதிரி 577 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. இதுக்கு நம்ம கொடுத்த கணிப்பில் என்னென்ன மாதிரி நம்பர்ஸில் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வின்வின் 769, அதாவது இன்னைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டேன் நண்பர்களே. சரிங்களா, நேற்று நம்ம கொடுத்த கணிப்பில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நேற்று பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 577 அப்படிங்கிறது நேற்று ரிசல்ட். 577, 85-77. இதிலே உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றேன் 85-77ன்னு. 85-77 நம்ம நேற்று போர்டில் வந்து ஏபிசி வந்து நம்ம ஏற்கனவே நம்பர்ஸ் நேற்று கொடுத்துருந்ததில் நம்ம கொடுத்த கணிப்பில் 0 அல்லது 2, 6 அல்லது 1, 4 அல்லது 8 அப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆல்பட பொறுத்த வரைக்கும் 7, 0, 1 நம்ம கொடுத்த கணிப்பில் திரும்பி அதே தான். 7 அப்படிங்கிறது நம்ம கொடுத்ததில் ஆல்போர்டில் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி ஏபியில் பார்த்தீங்கன்னா 57க்கு நம்ம 77, 69, 06, 21, 27 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் ஏபியில் 577 நம்ம ஏசிலையும் 77 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக 77 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸிங்கில் இருந்துச்சு. 577 சி போர்டில் 7க்கு 7 அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாச்சு. பி போர்ட்லையும் 7 அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. 77 அப்படிங்கிறது ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 6 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5. நம்ம கொடுத்த கணிப்பில் பிசியில் 77 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்குது. பி போர்ட்லையும் 7, ஏ போர்ட்லையும் 7 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். பிசி 77 நேற்று நம்ம கொடுத்த கணிப்பில் பிசியில் 77 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 577 அப்படிங்கிறது நம்ம கணிப்பு. இங்கே கொடுத்ததில் 767 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். 577க்கு 767 அப்படின்னு கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த கணிப்பில் பிசி 77. இங்கே இந்த நம்பர்ஸ் ஏபிசி பாக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா 77 கண்டிப்பாக வந்திருக்கலாம். 77 ஒரு வெற்றி, ஒரு சின்ன வெற்றி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கொடுத்த கணிப்பில் டெய்லியும் ஒரு 2 போர்டு அப்படிங்கிறதும், ஆல்போர்டில் ஒரு போர்டு அப்படிங்கிறது, ஒரு போர்டோ இல்லை 2 போர்டோ ஒரு ஆறுதல் வெற்றி தான் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். இருந்தாலும் 4 போர்டும் திரும்ப நம்ம டெய்லி நம்ம சொல்கிறது தான், 4 போர்டும் கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும். நேற்று நம்ம கொடுத்த அக்ஷயா 651வது கணிப்பில் பிசி 77 நம்ம கொடுத்ததில் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. வெற்றி அடைஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி வெற்றி அடைய போகிற நண்பர்களுக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வின்வின் வந்து எப்படி இன்றைக்கி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துலாம் நண்பர்களே. நேற்று நம்ம கொடுத்த கணிப்புகளுக்கு நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அதையும் பார்த்துலாம் நண்பர்களே. சரிங்களா, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக உங்களுடைய மனசில் கரெக்டாக இருக்குது, ஓகே நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, ஒரு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. விட்டதை பிடிப்போம். கண்டிப்பாக ஒரு வெற்றி நம்மளுக்கு இருக்குது, நல்லதே நடக்கும். இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுதுங்கிறத பார்த்தோம். வின்வின் 769 என்ன மாதிரி கணிப்புகள் நம்ம முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் நண்பர்களே. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா, அதாவது நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 85-77. சரிங்களா, இன்றைக்கி எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் வரப்போகுது அப்படின்னா, இதே பிசிலேயே டபுள் டிஜிட் நம்பர் வந்தாலும் வரலாம். அப்படி இல்லைன்னா ஏபியில் டபுள் நம்பர்ஸில் இன்றைக்கி ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று பிசி இல்லை ஏபி. அதனால் ஏபியில் வந்து நீங்கள் டபுள் நம்பர்ஸோ இல்லை பிசியில் டபுள் நம்பர்ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த இப்போ கொடுக்க கணிப்பு எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். 577 ரிசல்ட்டுக்கு வந்து ஏ போர்டில் 9 அல்லது 8, பி போர்டில் 0 அல்லது 6, சி போர்டில் 3 அல்லது 5 அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 508 அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு வெற்றி வாய்ப்பாக என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. அது உங்களோட கணிப்புகளில் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 8, பி போர்டில் 0, 6, சி போர்டில் 3 அல்லது 5. இன்றைக்கி ரிசல்ட்டில்
அதாவது இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னா ஏபியில் டபுள் டிஜிட் இல்லை பிசியில் டபுள் நம்பர்ஸ். இந்த 7க்கு 7 அதாவது 77க்கு வந்து டபுள் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரலாம். சரி, அடுத்தது ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் 25 71 48 58. ஏசியில் பார்த்தீங்கன்னா 28 70 75 95. அப்படி இல்லைனா பிசியில் பார்த்தீங்கன்னா 58 10 88 55 0 0. நேற்று ரிசல்ட் 77 பிசியில் 7க்கு 8 7க்கு 8 கூட்டல் கழித்தல் மெத்தடில் வந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனால் 7க்கு 5 7க்கு 5 டபுள் டிஜிட்டில் வந்ததுனால நம்ம இன்றைக்கும் சரி பிசியில் டபுள் டிஜிட்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அது இந்த பிசியில் நான் கொடுத்த இந்த நம்பராக கூட உங்களுக்கு இருந்தால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 55 0 0 88 10 இல்லை 58. ஒருவேளை 7க்கு 5 7க்கு 8 கூட வரலாம், இல்லை 7க்கு 1 7க்கு 0 வரலாம், இல்லை 7க்கு 8 7க்கு 8 கூட வரலாம், இல்லை 7க்கு 5 7க்கு 5 வரலாம், இல்லை 7க்கு 0 8க்கும் 0 அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. 7க்கு 0வும் பவரில் டைரெக்டாக 0, இல்லை 8க்கு 0 வந்தாலும் டைரெக்டாக 0. அப்போனா டபுள் டிஜிட்டில் 0 5 8 உங்கள் கணிப்பில் ஒரு முக்கியமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஏபி ஏசிபிசிலையும் நான் உங்களுக்கு அதே மாதிரி தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 577. ஆனால் இதில் எப்படி ரிசல்ட் வந்திருக்குங்கிறதையும் நான் அடுத்தது காமிச்சிடுறேன். ஏபி ஏசிபிசி தனியாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 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 கண்டிப்பான ஒரு வெற்றி எனக்கு தெரிஞ்சு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்து ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்கே கொடுத்த கணிப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸில் போட்டாலும் ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே தனியாகவே உங்களுக்கு வந்து முக்கியமான நம்பர்ஸாக எடுத்து கொடுத்துருக்கேன். 853 265 832 765 அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்குது. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 78 65 42 13 99 88 49 0 0. இது நான் பாக்ஸில் போடாமல் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இருந்தாலும் நீங்கள் பாக்ஸில் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பாக்ஸில் போட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் முக்கியமான விஷயமா என்னென்னா 587 ரிசல்ட்டு. ஆனால் இதில் எப்படி போன லாஸ்ட் மந்த்தாக இருந்தாலும் சரி, நம்ம மார்ச் மாதமாக இருந்தாலும் சரி, ஏப்ரல் மாதமாக இருந்தாலும் சரி, எப்படி வின்வின் அக்ஷயாவுக்கு வந்து வின்வின் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் உங்கள்கிட்ட காமிச்சிட்டா உங்களுக்கு வந்து அதுபடி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா மிஷின் தான் மேட்ச் பண்ணுது. மிஷின் மேட்ச் பண்ணுறது அது எப்படி மேட்ச் பண்ணுது, அதாவது வின்வின் அக்ஷயாவுக்கு வின்வின் எப்படி மேட்ச் பண்ணுது அப்படின்னு பார்த்தா வரிசையான நம்பர்ஸாக வருது. அது எப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தனியாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு வெற்றி நம்ம சேனல் மூலியமாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது. அதனால் நம்ம கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியுது, இல்லை கரெக்டு நீ சொல்கிறது கரெக்டுங்கிற மாதிரி இருந்தால் நீ கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஒரு கண்டிப்பான முழுமையான வெற்றி இன்றைக்கும் இருக்குது. விடாமுயற்சி கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி நல்லுள்ளத்தையும் இருக்கும். நல்லுள்ளம் என்றைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் தோர்ந்து போகாது, சோர்ந்தும் போகாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதனால் நம்ம கொடுத்த கணிப்புகளில் உங்களுக்கு மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி கரெக்டாக நீட்டாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி டபுள் நம்பர்ஸுங்கிறதுனால நான் கொஞ்சம் டெப்த்தாக ஒரு 4-5 மாதம் கணிப்பில் எல்லாத்தையும் எடுத்து தான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு வந்து மே மாதம் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு. வின்வின், அதாவது வின்வின்க்கு வந்து ஒரே ஒரு ட்ரா தான் இந்த மாதம் நடந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயாக்கு வின்வின் வந்து 5ஆம் தேதி அக்ஷயா, 6ஆம் தேதி வின்வின். ஓகே, 424 சரிங்களா. டபுள் நம்பர்ஸில் ஏசியில் லாஸ்ட் டைம் வந்து ஏசியில் டபுள் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து 4க்கு 7 பவர், 4க்கு 9 பவர்னு சொல்லிட்டு டேரெக்டாக எடுத்தாங்க. 2க்கும் 8 அப்படிங்கிற மாதிரி பவர் எடுத்திருக்காங்க. ஸோ இதைப்படி கணக்குப்படி பார்த்தால் பிசியில் 7 9 சரிங்களா. எப்படி மேட்ச் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாரு. 7 8 9 வரிசையாக ஒரே நம்பராக 7 8 9 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சரி, இதில் இந்த கணிப்பில் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இங்கே கெஸ் பண்ணி காமிச்சதில் 7 8 9ன்னு லாஸ்ட் டைம் ரிசல்ட் வந்ததில் நான் 5 6 7 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதாவது 5க்கு 7 7க்கு 6 7க்கு 5 7க்கு 5 பவரில் 7க்கு 6 5க்கு 7 765 ஒரு முக்கியமான நம்பராக 765 கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இவங்க ரிசல்ட் படி இப்படி வச்சதுக்கு நான் இன்றைக்கும் அதே மாதிரி வருஷப்படி வைப்பாங்க. ஏன் அப்படின்னா டபுள் டிஜிட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏசியில் டபுள் டிஜிட் வந்துச்சு, இன்றைக்கி ஆனால் பிசியில் டபுள் டிஜிட் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த 5 7 7ன்னு மேட்ச் பண்ணும்போது நீட்டாக நான் சொல்கிறேன் வரிசையான நம்பர்ஸாக வரும். அது இப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்குங்கிறத பாருங்கள். அதே மாதிரி 2 3 8
832, 5க்கு 8, 7க்கு 3, 7க்கு 2, 832. அப்படி இல்லைன்னா 5க்கு 2, 7க்கு 6, நான் சொன்ன மாதிரி தான் 7க்கு 5. அப்படி இல்லைன்னா 5க்கு 8, 7க்கு 5, 7க்கு 3, 358. அப்படி இல்லை என்றால் 7க்கு 8, 7க்கு 6, 7க்கு 5, 865. சரி, 5க்கு 8, 7க்கு 6, 7க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வரலாம். அதனால் இதை மேட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயம் புரியும். அதே மாதிரி ஒரு கடைசி மாத ரிசல்ட்லேயும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். கடைசி மாத ரிசல்ட்டில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமாக காமிச்சிட்றேன் உங்களுக்கு, பார்த்துருங்க. காரணியா அதாவது அக்ஷயாவுக்கு வந்து 158, 531, 1, 3, 5. இடையில வந்து 2 மிஸ்ஸு 4 மிஸ்ஸு. அதே மாதிரி கீழே, ஏன்னா இதே ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன் நண்பர்களே. அதனால் இதே பாருங்கள், 8, 9, 0 இடையில சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது கீழே பாருங்கள் 269 அக்ஷயாவுக்கு, 9, 6, 2. இது அப்படியே 2 பவரில் வந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ஷயாவுக்கு வின்வின் 772. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் 5க்கு 7, 0க்கு 7, 1க்கு 2 வச்சுட்டானா வரிசையா 772. அந்த மாதிரி இந்த மாதமும் கண்டிப்பாக இப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் டபுள் நம்பர்ஸை மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஏ போர்டாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி. என்னோடய கணிப்புப்படி பிசியில் டபுள் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும் இன்றைக்கி அப்படிங்கிறது இருக்குது. இல்லைன்னா வரிசையாக நம்பர் வைக்கலாம். அது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். அதாவது 5க்கு 8, 7க்கு 5, 7க்கு 5, 855 வைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நம்ம இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்கோம். அது பிசியாக இருந்தாலும் 5, 5, 5, 8, 8ன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்குது. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோடு சந்திக்கிறேன். இன்பமே சூழுக, நம்ம எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திரும்ப ஒரு முக்கியமான வீடியோவோட ஒரு முக்கியமான கெஸிங்கோட திரும்ப உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு புரியுத மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி விடுங்க. நம்ம உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி விடும். நல்லதே நடப்போம், நல்லதே நினைக்கும். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஒரு சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.